அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடலையும் ஆன்மாவையும் ஓர்முகப்படுத்தும் நோன்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தம்முடைய நோன்பை முழுமைப்படுத்தட்டும், ஏனெனில் அவரை அல்லாஹுவே உண்ணவும் பருகவும் வைத்தான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1933 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நோன்பு என்கின்ற இந்த வார்த்தையை அரபியிலே அஸ்ஸௌம் என்று அழைப்பதுண்டு. உலகளவில் இஸ்லாமியர்கள் இதனை புனிதமான ரமலான் மாதத்தில் கடைபிடித்து வருவது உண்டு. ஆன்மீக ரீதியிலேயும் மருத்துவ ரீதியிலேயும் பல்வேறு நன்மைகளை இந்த நோன்பின் மூலமாக ஒருவர் அடைந்து கொள்ள முடியும். நோன்பு காலம் ஆரம்பித்துள்ள இந்த காலப்பகுதியில் நோன்பை பற்றி உண்டான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும் என்கின்ற நோக்கத்திலே ஒவ்வொரு இஸ்லாமியர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆண்கள், பெண்கள், பருவ வயதை அடைந்தோர் நிச்சயமாக நோன்பை கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான உண்ணா நோன்பை பற்றி வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்ற போது, விசுவாசிகளே, உங்களுக்கு முன் இறந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 183 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 29 நாட்களோ அல்லது 30 நாட்களோ இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பது உண்டு. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இந்த நோன்பினை கடைபிடிப்பது கட்டாயம் இருந்த போதிலும் ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் அல்லது பயணம் செய்கின்ற பிரயாணியாக இருக்கிறார். இப்படி நோயாளியாக உள்ளவர், பயணிக்கக்கூடிய ஒரு பயணி, இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு காலம், எத்தனை நாட்கள் நோயிலேயும் பயணத்திலேயும் கழிந்து விட்டதோ அந்த நாட்களை எண்ணி அவர்கள் இந்த நோன்பை கடைபிடிக்க வேண்டும், பூரணப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. கடுமையான நோய், முதுமை, இதன் மூலமாக நோன்பு நோற்பதை கடினமாக கருதுகின்றவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. புனிதமான ரமலான் மாதத்தில் சஹர் என்ற அந்த நேரத்தில் இருந்து மாலையில் சூரியன் மறைந்ததற்கு பின்பாக மகரிபு என்கின்ற அந்த தொழுகைக்கு உண்டான அழைப்பொலி ஒலிக்கப்படுகின்ற போது நோன்பை பூர்த்தி செய்கின்றோம். சில நிபந்தனைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் இதில் ஏற்படுத்தியிருக்கிறது. புத்தி சுவாதீனமற்றவர், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாலூட்டுகின்ற தாய், இவர்களுக்கு நோன்பை தவிர்த்து வேறு நாட்களில் அவர்கள் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே புனிதமான ரமலான் மாதத்திலே நோன்பு இருப்பதன் மூலமாக உடலியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எண்ணற்ற பயன்களும் பிரயோஜனங்களும் அந்த நோன்பு வைக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நிரப்பமான முறையிலே நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.